எடுத்துக்கிட்ட வண்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். ஆமா சொல்லிட வேண்டியதான். நடந்து போயிட்டே அப்புறம் பண்ண இருக்கேன். முடியாது. பாப்போம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அம்மா ஐயோ பாத்து பாத்துமா பாத்து பாத்து என்னாச்சு? சரி வா வந்து உட்காரு வா வா என் கூட வா வா மெதுவா வா மெதுவா பாத்து பாத்து இது என் குடும்பத்துக்காக நான் பண்ற பூஜைமா. எப்படியாவது கலசத்தை சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடணும். ஆனா ஏன் தெரியல திடீர்னு எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருதா? நீ குடிச்ச தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. அம்மா எங்க போறீங்க? அம்மா 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 இங்க பாருமா, இது குடி. நான் சொல்றது கேளு, குடி. மயக்க மருந்து குடிச்சிட்டு நீ இவ்ளோ தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயம். மயக்க மருந்தா? இதெல்லாம் ஸ்ரீஜாவோட வேலையாதான் இருக்கும். அம்மா, கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாங்கன்னு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நானா இங்க கிளம்பி வரலம்மா. அந்த அம்மன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இந்த பாருமா, நீ போற வழியில உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நீ கவனமா போகணும். இல்ல நானும் உன் கூட வரவா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? சிரமமா? இது பாருமா, நீ தலையில ஏத்தி வச்சிருக்கிற கலசம் அம்மனோடுது. இது நீ பத்திரமா வீட்ல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்ப அம்மன் என்கிட்ட கொடுத்திருக்கா. நான் உன் கூட வரேம்மா. சரி வாங்க, வா. பாத்து பாத்து. ரைட்டா கட்டுறா. இசை இசை எங்க போனா? டைம் ஆயிடுச்சு. இசை வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இசை சரியான நேரத்துக்கு வருவான்னு தோணல. அத்த, உங்ககிட்ட உங்க ஒப்பீனியன் யாராச்சும் இங்க கேட்டாங்களா? இன்னும் நேரம் இருக்கு, இசை வந்துருவா. சோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இசை வந்துடுவாளா? இப்ப பாருங்க, இசை இன்னும் வரல. அவ வந்துருவா. இதுக்காக தான் நான் இசைய வேணான்னு சொன்னேன். அம்மா, இசை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ தானே, வந்துருவாமா, பயப்படாதீங்க. ஆமா சுபத்ரா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நிச்சயம் அண்ணி வந்துருவாங்கம்மா. ஐயோ, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணுமே. அண்ணே, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வேற வீட்டுக்கு போகணும். என்னையே கட்டி போட்டிருக்கீங்க, கட்ட அவுத்து விடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் இந்த கலசத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீட்ல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு என்னடா இவ இப்படி பேசுறா? யார் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? யாருக்கு யார் அண்ணன்? அண்ணா ஒழுங்கா அமைதியா இரு. ப்ளீஸ். ஐயோ அண்ணா ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், போன் போறேன். அமைதியா இரு. ஐயோ ஏய், ஏய், கத்தாம கம்முன்னு உட்காரு. இல்ல அவ்வளவுதான்.
ஆ, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே தூக்கிட்டேன் மேடம். அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். அவளை சுத்தி நெருப்பு வைங்க. அவ பூஜைய சரியா பண்ணாததுனால சாமியே தண்டனை கொடுத்துருச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். சரிங்க மேடம். இதுக்கப்புறம் நீங்க சொல்றது எதுவுமே மிஸ் ஆகுது மேடம். அவ கதையை முடிச்சு கால் பண்றேன். அடுத்து நீங்க போன் பண்ணும்போது அவ கதைய முடிச்சிட்டேன்னு சொல்லிதான் போன் பண்ணணும். புரியுதா? புரியுது மேடம். ஏய் ரெடி பண்ணுங்கடா. டேய் போட. என்ன என்ன பண்றீங்க? நீ முதல்ல அமைதியா இரு, அப்புறம் சொல்றோம். என்ன ஏய் வாய முட்டு. என்ன பண்ண போறீங்க? எங்க போனா? சும்மா கத்திட்டே இருக்க. கொஞ்சம் கேளுங்க. வாங்கடா சீக்கிரமா. சீக்கிரம் போடுங்கடா. வேண்டாம். சுத்தி ஏய் போடுங்க. கத்தி பிடிச்சு சுத்தி போடு. போடுங்கடா. எதுக்கு இந்த விறகுல இங்க வைக்கிறீங்க? அண்ணா நான் சொல்றத கேளுங்க. அண்ணா ப்ளீஸ் நான் ஏய், ஏன் நான் போடுடா. சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன சாகடிக்கணும்? அதானே? எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இத நான் என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன். நான் திரும்ப வருவேன். என்ன நீங்க சாகடிங்க. ப்ளீஸ் இத மட்டும் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் குடும்பம் என்னால கஷ்டப்பட கூடாதுன்னு நான் இத போய் வச்சிட்டு வந்துறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் ஏய் ஏற்கனவே நம்மள ரொம்ப சுத்த விட்டா. அவ பேசுறத கேட்காம வேலைய பாருங்கடா. அண்ணா